Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th standard biology and pure science botany and zoology students எந்த மாதிரி படிச்சா நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து டீடைலா பார்ப்போம். நமக்கு வந்து பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா நீங்க வந்து மெடிக்கல் லைன்ல அப்ளை பண்ண போகும்போது பிளஸ் வந்து அக்ரி குரூப்ஸ் இதெல்லாமே அப்ளை பண்ண போறீங்க 12th முடிச்சுட்டு அப்படின்னா நமக்கு பயாலஜி மார்க்ஸும் பிளஸ் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாட்னி அண்ட் சுவாலஜி மார்க்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கு, நம்மளால ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா, இன்னும் நான் வந்து சரியா படிக்கல, இனிமே படிச்சு எடுக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. நீங்க கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு கொஞ்சம் நம்ம டிவைட் பண்ணி படிச்சாலே போதுமானதா இருக்கும். ஸோ ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான். ஸோ ஒரு சில ஸ்கூல்ல வந்து ஸ்கூலுக்கு வர சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து வீட்டுல இருந்து படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்ல வந்து ஸ்டடி இதெல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றேங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம், மினிமம் இந்த 15 டேஸ் சரிங்களா, ஒரு 50 to 18 டேஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த நாட்களை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 3 இருந்து 4 நாள் மேஜர் சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ஸ்டடி ஹாலிடே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாட்னி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ட் பயோ பாட்னி சரிங்களா, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5 days இருக்கு சரிங்களா. பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 6.5 days இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ பிளஸ் இது கூட நீங்க ஒரு 4 நாள் என்ன பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய பயாலஜி படிக்கிறது எடுத்துங்க. இந்த 4 நாள்ல 2 நாள் பயோ பாட்னியும் 2 நாள் வந்து பயோசுவாலஜியும் எடுத்துங்க. அதே போல பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா 4.5 நாள் நமக்கு இருக்கு. அதாவது பப்ளிக் எக்ஸாம்ஸ் கேப்ல இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து சுவாலஜி எழுதுறதுக்கு. ஸோ அதுக்கு 4.5 days இருக்கு. பிளஸ் இதுல ஒரு 4 நாள் எடுத்துங்க. இப்ப எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் எடுத்துங்க. ஸோ இந்த நாட்கள்ல இங்க லெசன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். அந்த லெசன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் பிரைமரியா படிங்க. இது எதன் அடிப்படையில இந்த லெசன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் படிங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா லாஸ்டா நடந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் அதுக்கு முன்னாடி நடந்தது நம்ம ஒரு அனலைஸ் போட்டிருந்தோம். ஸோ எந்த லெசன்ல அதிகமான மார்க்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் நீங்க வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு லெசன்லயும் 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம் சரிங்களா. ஒவ்வொரு லெசன்லயும் 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம். நீங்க 7 லெசன்ஸ் படிச்சாலுமே 7 லெசன்ல ஃபுல்லா படிச்சாலுமே 35 மார்க்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. அதுக்கு பிரைமரியா எந்தெந்த லெசன்ஸ்ல ரிப்பீட்டடா அதிகமான மார்க்ஸ் கேட்கறாங்களோ அது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா படிச்சுட்டோம் அப்படின்னா அது நமக்கு கெய்னிங்க. அதே மாதிரி பியூர் சயின்ஸ் பாட்னி அண்ட் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்ல இருந்து மினிமம் 10ல இருந்து 13 மார்க்ஸ் அளவுக்கு கேட்கறாங்க. ஒரு சில லெசன்ல மட்டும் 8 கேட்கறாங்க. ஏன்னா நமக்கு வந்து அதிகப்படியான மார்க்ஸ் 10 லெசன்ல என்ன பண்ணணும் கேட்கணும். அதே மாதிரி தான் பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில லெசன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு டாப் மோஸ்ட் கொஸ்டின் லெசன் வைஸா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம். பிளேலிஸ்ட்ல பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நான் லிங்க் கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு சில பிடிஎஃப் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஷேர் பண்ணியிருந்தோம். அடுத்த வீடியோல சென்டம் எடுக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், அதையும் ஷேர் பண்ணுவோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பயோ பாட்னி அண்ட் பாட்னி சரிங்களா. இந்த லெசன்ஸ்ல நம்ம 2 விதமா பிரிச்சிருக்கோம். பிரைமரியா ஒரு 4 லெசன் சொல்லியிருக்கோம், செகண்டரியா ஒரு 4 லெசன் சொல்லியிருக்கோம். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, தெளிவா படிங்க. ஸோ பயோ பாட்னியா இருந்தாலும் சரி, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்னியா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 6th லெசன். ஸோ இதுல இருந்த கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்கறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 10வது லெசன், 3வது லெசன், 5, 9 பாத்தீங்கன்னா சின்ன லெசன்ஸ் தான் சரிங்களா. அதனால நீங்க ஈஸியா படிச்சிடலாம். 10வது லெசன் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நமக்கு எக்கனாமிக் பாட்டனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஈஸியா தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி மற்ற லெசன்ஸ் எல்லாமே இருக்கு. 7வது லெசன், 8வது லெசன் இதெல்லாமே ஈகாலஜி சம்பந்தமா தான் வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிரைமரியா இந்த 4 பிளஸ் வந்து இந்த 4 இதை வந்து என்ன பண்றாங்க படிச்சுங்க. அதுக்கடுத்து செகண்டரியா இதை படிங்க. ஸோ இந்த 2 இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 6th லெசன் சரிங்களா. இதை படிங்க. பயோ பாட்னி படிக்கிறப்ப அண்ட் பியூர் சயின்ஸ் பாட்னியும் படிக்கிறப்ப, அதே வந்து நான் பயோ சுவாலஜி படிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் லெசனு, செகண்ட் லெசன், 3rd லெசனு, 6th லெசனு, 7th லெசனு, 9th லெசன் சாரி இதை வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. அதுக்கடுத்து 11th லெசன், 12th லெசனு, 4th லெசன். ஸோ இதை வந்து செகண்டரியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க, படிங்க. ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்கறாங்க. ஒரு சில லெசன்ல 7th லெசன்லாம் பாத்தீங்கன்னா 5 to 8 மார்க்ஸ் அளவு கூட என்ன பண்றாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதனால இந்த 7th லெசன் நம்ம கொஞ்சம் பெரிய லெசன் தான். ஏன்னா பயாலஜிக்கு பியூர் சயின்ஸ்க்கு அது பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. 7வது லெசன், 8வது லெசன் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க.
நமக்கு வந்து அந்த நோய்களை பற்றியும் அதுக்கான இம்யூனிட்டி பற்றியுமே இருக்கிறதுனால 7th லெசன் கொஞ்சம் பெருசு, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ இதெல்லாமே படிச்சுட்டு மீதி பேலன்ஸாக படிக்காமல் இருந்தீங்கன்னா அது அடுத்த லெசன்ஸில் படிச்சிருங்க. முக்கியமானது என்ன அப்படின்னா 1 மார்க்ஸ் எல்லா லெசன்லையும் என்ன பண்ணுறங்க பார்த்துருங்க. ஸோ இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது நம்ம அதை அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லுவோம் எது எது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவாலஜி பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 8 நாள், ஃபர்ஸ்ட் 4 நாள் ப்ளஸ் வந்து அடுத்து 4 நாள் இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட், தேர்டு, 6th, 8th லெசன், 9th லெசன், 10th லெசன், 11th லெசன், 12th லெசன். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து செகண்டரியா 5th லெசனும் 13th லெசனும் என்ன பண்ணுங்க படிங்க. ஸோ பயோ பாட்னிக்கு இந்த எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி 4 நாளில் 2 நாள் பாட்னி, 2 நாள் சுவாலஜி, ஒரு 2 நாளில் நீங்கள் 4 லெசன் தாராளமாக படிக்கலாம். சரிங்களா? இந்த 4 லெசன் நல்லா என்ன பண்ணிக்கங்க படிச்சிருங்க. அதே மாதிரி அடுத்த 2 நாளில் இங்கே இருக்கக்கூடிய 4 லெசன் அல்லது 5, 1, 2, 3, 4, 5, 6 இந்த ஃபர்ஸ்ட் லெசன்லாம் ரொம்ப ரொம்ப சின்னது, ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானிங் பண்ணுங்க. அதே மாதிரி பியூ சயின்ஸ் பாட்னி சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த 4 லெசன் நல்லா படிச்சிருங்க. அதே மாதிரி பியூ சயின்ஸ் சுவாலஜிக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 சரிங்களா? இந்த லெசன்ஸ் எல்லாமே என்ன பண்றீங்க 1, 2, 3, 4, 5, 6, 7 லெசனையும் நல்லா என்ன பண்றீங்க தரவு பண்றாங்க. அல்லது 7ல் 4வது 4 நாள்ல என்ன பண்ணுங்க படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு லெசன் மட்டும்தான் படிப்பீங்களா? சரிங்களா? எவ்வளவோ படிக்கலாம். ஸோ அதனால டிவைட் பண்ணி படிங்க. பாட்னி அண்ட் சுவாலஜி பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்க நினைச்சா கூட உங்களால என்ன பண்ண முடியும், கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்கு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு செப்பரேட் பண்ணி படிக்கிறீங்க, நான் வீட்டில இருந்து படிக்கணும்னாலும் எப்படி படிக்கிறீங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு படித்தாலும் எப்படி படிக்கிறீங்க, நம்மளுடைய மார்க்ஸ் நமக்கு தான் முக்கியம். நம்ம பணம் கட்டக்கூடாது, ஃபீஸ் கட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் தான் பேசணும். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் பேசுறதுக்கு மெடிக்கல் லைன்னா நமக்கு பயாலஜி, பாட்னி, சுவாலஜி ரொம்பவே முக்கியம். ஸோ அக்ரி குரூப் எடுக்கனால இன்ஜினியரிங் தவிர மற்ற எந்த குரூப் வந்தாலும் சரி, அதாவது வெட்டினரி குரூப் இதெல்லாமே பண்ணினாலும் நமக்கு பயாலஜி, பாட்னி, சுவாலஜி முக்கியம். சரிங்களா? பியூ சயின்ஸ்னா பாட்னி, சுவாலஜி, பயாலஜி குரூப்னா பயாலஜி வந்து மார்க்ஸ் ரொம்ப முக்கியம் நம்ம கட் ஆஃப் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் எப்படிலாம் படிக்கலாம் எல்லாமே சொல்லியாச்சு. இருந்தாலும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஆன்லைனில் 1 மார்க் டெஸ்ட் இதெல்லாமே சொல்லியிருந்தோம். புக் பேக் ப்ளஸ் வந்து இன்டீரியர் இது எல்லாமே சொல்லுவோம். ஸோ லைன் பை லைனாக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நமக்கு டைம் கிடைக்கல, ஏன்னா ப்ராக்டிகல் டியூட்டி இப்போ தான் 12th முடிஞ்சிருக்கு. ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 11th, ஏன்னா 12th உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம 11th எக்ஸ்டர்னல் டியூட்டி இதெல்லாமே போனால் அப்புறம் எங்கள் ஸ்கூலில் வந்து என்ன பண்ணும் நடக்கும். ஸோ அதனால் டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸை ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.